நிறைய கவலைகளோடு பேசினாங்க வேல்முருகன் தோழர். தீர்வு இருக்கிறது, தீர்வு இல்லை என்பது அல்ல, பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது இருக்கிறது. நமது ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் அவருடைய கொள்கை பிரகடனமாக தமிழ் தேசிய முன்னணியில் அறிவித்தார். தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்மளுடைய வளத்தை நாம் காப்பாற்ற முடியும். அது நீர்வளம், நிலவளம், மற்ற பொருளாதார வளங்கள், நம்மளுடைய வருமானம் அத்தனையும் காக்க வேண்டுமென்றால் நமக்கு தன்னுரிமை படைத்த தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு தமிழகம் தேவை. அதற்காக இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மறுபரிசீலனை செய்து புதிய அரசியல் சாசன சட்டம் வகுப்பதற்கு ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் ஏற்கனவே நமக்கு வகுத்து அடித்துள்ளார். ஐயாவினுடைய பாதையை, அவர்களுடைய அரசியலை, அவருடைய அறிவார்ந்த திட்டங்களை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவோமேயானால் தமிழர்களுக்கான தீர்வு என்பது முழுமையும் அதில் இருக்கிறது என்பதை கூறி, மேலும் ஐயாவுக்கான 100ஆண்டு விழாவை பற்றி கூறினார்கள். நாங்கள் ஒரு தலைவருக்காக காத்திருக்கிறோம். ஐயாவிற்கு விழா எடுக்க தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்ற நம்மளுடைய தலைவர் என்று நாம் அனைவராலும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். பிரபாகரன் அவர்கள், மேதகு பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார்கள், வருவார்கள், ஈழத்திற்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை என்றைக்கு ஐயா அவர்கள் அறிவித்தார்களோ அன்றைக்கு ஐயாவிற்கு ஒரு 10 ஆண்டு இளமை வந்துவிட்டது. அதனால் எங்களுக்கான அந்த தலைவர் வருவார்கள், தலைவருடைய நிகழ்ச்சியை அவர் நடத்த வேண்டும். அது விடுதலை பெற்ற ஈழத்திலும் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தமிழகத்திலும் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அதற்கு தமிழர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி அடுத்ததாக உரையாற்ற பாவலர் அறிவுமதி அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பான தமிழ் வணக்கங்கள். இந்த விழா என்பது பழங்கள் கூடி பழத்திற்கு எடுக்கிற விழா. பழுத்த பழம் ஐயா நல்லக்கண்ணு, கோயம்பேடு பழங்கள் தா மணிவண்ணன் என்ற அந்த பழ தலைமை, இதற்கு யார் தலைமை ஏற்றால் நன்றாக இருக்கும் என்கின்ற போது அந்த கோயம்பேடு பழம் பழ நெடுமாறன் என்கின்ற அந்த பழத்தை தலைமையேற்க வைத்து இந்த கனிந்த கொள்கை பழத்திற்கு விழா எடுக்கின்ற அழகுதான் நாம் இங்கே கூடியிருக்கின்ற இந்த விழா சிறப்பு. எல்லோரும் வாழ்க்கையில் 100க்கு 50, 60, 70 வாங்கிய மதிப்பெண்களில் வாழ்க்கையிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் வாழ்ந்த முறையிலும் சரி, போராடிய முறையிலும் சரி, 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு இந்த விழா எடுப்பது, அது உலக தமிழர்கள் அனைவருமாக சேர்ந்து அல்ல, உலக பாட்டாளிகள் அனைவருமாக சேர்ந்து எடுக்கின்ற விழா என்றும் சொல்லலாம். ஆனால் பொருணையில் அவர் எப்படி அந்த மணலை காக்கவும் போராடினாரோ, அதனால் ஐயா நல்லக்கண் அவர்கள் உலக தமிழர்கள், உலக தொழிலாளிகள் அவர்களுக்கான போராடிய தலைவர் மட்டுமல்ல, உலக உயிர்களுக்காகவும் போராடிய தலைவர் என்ற அந்த அழகில்தான் நாம் அவரை இங்கே அமர வைத்து நாம் இந்த விழாவை சிறக்க செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா
நெடுமாறன் அவர்களுக்கும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கும் நான் ஒரு செல்லப்பிள்ளை. என்னை தன்னோடு தமிழ்நாடு எங்கும் அழைத்து சென்று எனக்கு தங்களுடைய மகிழ்வுந்து பயணங்களிலேயே தமிழின வரலாற்றையும் தமிழின சிறப்பையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான் பழ நெடுமாறன் அவர்கள். அப்படித்தான் ஒரு 10 நாள் 15 நாட்கள் சந்திப்பு தள்ளி போனால் தொலைபேசி வரும். எங்கே உங்கள் முகம் பார்த்து நாளாச்சு என்று கேட்கின்ற ஆண் தாய்தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். நாங்கள் இளைய படைப்பாளிகள், எழுத்தாளர்கள். அண்ணன் மணியரசன் சொன்னது போல நான் மழை பேச்சு என்று மணவிழா கண்ட புதுமண தம்பதிகளுக்கான ஒரு கவிதை தொடர் எழுதினேன். 10 வாரங்கள் வந்தன. முதல் வாரத்திலேயே கவிதைகளை படித்து உடனே எனக்கு தொலைபேசி செய்து மிக சிறப்பாக எழுதுகிறீர்கள் என்று ஒரு அகத்துறை பேராசிரியராக என்னை பாராட்டியவர்தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அது பழனி பாரதியாக இருந்தாலும் சரி, தம்பி யுகபாரதியாக இருந்தாலும் சரி, நாங்கள் எழுதுகிற அந்த படைப்புகளை உடனே தொலைபேசி செய்து பாராட்டுகிற அந்த பண்பு தலைமையும் அவரிடம் கூடுதலாக இருந்த அழகை நாங்கள் அனுபவித்து மகிழ்ந்த பிள்ளைகள். எம் தலைவனிடம் ஒரு 10 புறநானூற்றுக்கு எளிய உரை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு ஊட்டிவிட வேண்டும் என்ற எளிய தமிழில் எழுதிய அந்த தட்டச்சு செய்த அந்த பக்கங்களை அவரிடம் கொடுத்த பொழுது அவர் புரட்டி புரட்டி பார்த்து புன்னகையோடும் பெருமிதத்தோடும், இதை அழகாக செய்யுங்கள், நான் தான் இதை நூலாக உருவாக்குவேன் என்றார். இல்லை இல்லை, தமிழ்நாட்டில் இந்த நூலை மிக அழகாக உருவாக்க எனக்கு உதவி செய்ய உங்கள் அன்பை பெற்ற அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் இருக்கிறார்கள், என் உயிருக்கினிய வேல்முருகன் இருக்கிறார், நீங்கள் அணிந்துரை கொடுத்தால் மட்டும் போதும் என்று சொன்னேன். அதற்கு அவர் சொன்னார், நான் கொடுக்காம அந்த சங்க தமிழுக்கு இப்போது சென்னை வாழ்க்கை வேண்டாம் என்று நான் என் சொந்த தொட்டில் மண்ணுக்கே சென்று சங்க இலக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கான மிகச்சிறந்த அடுத்த தலைமுறைக்கு சங்கத்தமிழை கொடுக்கின்ற அந்த அழகு நூல்களை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த சங்கத்தமிழை தங்கத்தமிழ் என்று நான் ஆனந்த விகடனில் எழுதி கொண்டிருந்த பொழுதும் என்னை தொலைபேசியில் ஒவ்வொரு வாரமும் அழைத்து பாராட்டி மகிழ்ந்த தலைவர்தான் நம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவர் அந்த தங்கத்தமிழ் தொடரை பார்த்து தன்னுடைய நூலக அடுக்குகளில் இருந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் என்ற அவர்கள் வெளியிட்ட மறை பதிப்பகம் தொடக்கத்தில் வெளியிட்ட அந்த முழு சங்க இலக்கிய மூல தொகுப்பையும் என்னிடம் கொடுத்து, நீ சங்கத்தமிழை சிறப்பாக செய் என்று வாழ்த்தி அனுப்பிய ஒரு தாய்க்குத்தான் ஒரு பிள்ளையாக இன்றைக்கு நான் வாழ்த்த வந்திருக்கிறேன். அப்படித்தான் அவரிடம் நாங்கள் கற்றுக்கொண்டது, பாரதி என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், பாரதிதாசன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஐயா அவர்களிடம் நீங்கள் எத்தனை முறை பேசினாலும் பாரதி பாரதிதாசன் என்றுதான் சொல்வார். பெரியார் அம்பேத்கர் என்றுதான் சொல்வார். இதில் ஒன்றை விட்டு ஒன்றை சொன்னால் வரலாற்றில் பாதியை மறைக்கிறோம் அல்லது வரலாற்றில் தவறு செய்கிறோம் என்கின்ற அந்த உணர்வை எனக்குள் உருவாக்கியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் சகத்தினை அழித்திடுவோம் என்றான். ஆனால் பாரதிதாசன் உலகம் உண்ண உண் என்றான். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பசியாறி விட்டனவா என்று பார்த்து, அதன் பிறகு உன் வயிற்று பசிக்கு உன் கவளத்தை நீ வாய்க்கு எடுத்துப்போ என்று சொன்ன உலகம் உண்ண உண் என்ற பாரதிதாசனையும்
பாரதியையும் நீங்கள் ஒரு சேர அழைத்தால்தான் அது தமிழுக்கு அழகு, இல்லை என்றால் அது தமிழின பிழையாகிவிடும் என்று அதை எங்களுக்கு பழக்கி கொடுத்தவர்தான் ஐயா நல்லக்கண் அவர்கள். அமெரிக்கா பொது உடைமை நாடு என்றால் அதை புறக்கணிக்கின்ற வரலாற்றை பல தருணங்களில் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த அமெரிக்கா என்ற நாடு கடவுச்சீட்டை ஐயா சென்று அலுவலகத்தில் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த அமெரிக்க அந்த அலுவலகம், ஐயா உங்கள் வாழ்க்கையை நாங்கள் படித்தோம், உங்கள் வாழ்க்கையின் தூய்மை கருதி உங்கள் வீட்டிற்கே வந்து நாங்கள் கடவுச்சீட்டை தருகிறோம் என்று தந்து மரியாதை செய்தது ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு என்ற பெருமிதம் அமெரிக்காவும் ஐயாவின் வாழ்க்கையின் தூய்மையை உணர்ந்து பாராட்டிய அந்த நிகழ்வு நெகிழ வைத்த ஒரு நிகழ்வு. சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் வாழ்த்தி கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே நானும் அவரை வாழ்த்தி என்னுடைய தமிழுக்கு தந்த ஒரு தாலாட்டு பாடலை என் ஆண் தாய்க்கும் பாடி விடைபெற விரும்புகிறேன். நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உங்கள் பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள், எங்கள் இனிய ஐயா நல்லக்கண்ணுவிற்கு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இந்த விழாவில் தமிழர்களுடைய கூட்டம் குறைவாக இருப்பதாக யாரும் குறைபட்டுக் கொள்ளாதீர்கள். இது ஐயாவின் 100ஆண்டு தொடக்க விழாதான். இதனுடைய நிறைவு விழா இந்த அரங்குகளில் நடக்காது. தமிழ்நாட்டின் ஏதாவது ஒரு பெருவெளியில் ஐயா நெடுமாறன் அவர்களுடைய தலைமையிலேயே பெருந்திரள் தமிழ் மக்களை கூட்டி நடத்துகிற, தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளுடைய ஒருங்கிணைப்போடும் உள்ளன்போடும் நாம் கொண்டாடுகிற விழாவாக அந்த நிறைவு விழாவை நம்மால் கொண்டாட முடியும். தமிழன் ஒன்றிணைவான், நம்புவோம். வாழ்க. வணக்கம். வணக்கம். மிக சிறப்பாக ஒரு தாலாட்டை பாடி சென்றிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அவருக்கு நன்றி கூறுகிறோம்.